கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த 26வது வருஷம் கர்த்தர் நமக்கு ஒரு வசனத்தை கொடுத்துருக்காரு. என்ன வசனம்னா, யாத்திராகமம் 14:14 நமக்கு ஒரு வசனம் கொடுத்துருக்காரு. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் அப்படின்னு சொல்லி. ஏன் அந்த வார்த்தையை கர்த்தர் நமக்கு தந்திருக்காரு அப்படிங்கிறத குறித்து தான் இந்த இந்த 26ல் நம்ம பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த வார்த்தையில் இருந்து கர்த்தர் நமக்கு என்ன எச்சரிப்பு கொடுக்காரு அப்படிங்கிறத, இது ஒரு எச்சரிப்பினுடைய சத்தமாகத்தான் இந்த வருஷம் இருக்க போகுது. அதனால் நம்ம ஒரு விஷய கண்களை மூடி இந்த வார்த்தைகளுக்காக நாம் ஜெபம் பண்ணுவோம். கர்த்தாவே ஸ்தோத்திரம் அப்பா, இந்த வார்த்தைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையின் எங்களுக்கு தந்ததற்காக உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம் தகப்பனே. வல்லமை வெளிப்பட கர்த்தாவே, இந்த வார்த்தையை கொண்டு என்னென்ன காரியங்களை எச்சரிக்கவும், எந்த பாவத்திலிருந்து எங்களை விடுவிக்க நீர் விரும்புகிறீரோ, சித்தமாக இருக்கிறீரோ, அந்த வார்த்தைகள் எங்களுக்குள்ளாய் கடந்து வரட்டும். நீர் பேச நினைத்ததை எங்களோடு கூட பேசும். நாங்கள் ஒரு எஜமானன் கரங்களில் வந்து வரக்கூடிய ஆசீர்வாதத்துக்காய் காத்திருக்கிற வண்ணமாய் கர்த்தாவே, உம்முடைய நாவிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகளுக்காக காத்திருக்கிறோம். எங்களை ஒரு விசையாய் நிரப்பும், ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். இங்கு யுத்தத்தை குறித்து கர்த்தர் பேசுகிறாரு. யுத்தம் என்னுடையது, நீ யுத்தம் பண்ண வேண்டாம், நீ சும்மா இரு, நான் பார்த்துக்கிட்டேன் அப்படின்னு. ஏன் இந்த விஷயத்தை சொல்லாருன்னா, இந்த 26வது வருஷம் ஒரு ஒரு ஆபத்துக்குரிய ஒரு வருஷமாக மாறப்போகுது. ஒரு பாதுகாப்பற்ற ஒரு வருஷமாகவும், யாருமே வந்து ஒரு நிறைவான ஒரு வாழ்க்கையை வாழவே முடியாத ஒரு பதட்டத்துக்குரிய ஒரு ஆண்டாகவும் இந்த 26 இருக்க போகுது. அதனால தான் கர்த்தர் அவரே களத்தில் இறங்கி அந்த காரியத்தை செய்ய தீர்மானிக்கிறார். ரெண்டாவது, இன்னொரு விஷயத்தையும் பாருங்க. தேவன் யாரெல்லாம் ஊழியக்காரர்களாக எடுத்து தெரிந்து கொண்டு தன்னுடைய கிருபையும் தன்னுடைய வல்லமையையும் கொடுத்து தன்னுடைய ரகசியத்தை ஜனங்களுக்குள்ள வச்சு, நீ இதை ஜனங்களுக்கு போதி, ஜனங்களுக்கு இதை சொல்லுன்னு எந்தெந்த ஊழியக்காரனை தனக்கண்டு தெரிந்து கொண்டாரோ, அந்த ஊழியக்காரங்கள்லாம் தேவனுடைய வார்த்தையை பெற்று அந்த ரகசியத்தை ஜனங்களுக்கு அறிவிக்காதபடினால தான் அவரே இப்போ களத்தில் இறங்கக்கூடிய ஒரு நிகழ்வு ஏற்படுகிறது. இது நான் ஏதோ ஒரு விஷயமாக நான் சொல்லலை. கர்த்தர் சொன்ன ஒரு விஷயத்தை தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். இந்த 2 நவம்பர் டிசம்பர் 2 மாதமும் நான் ஜெபத்தில் என்னை தரித்திருக்க சொன்னார். அப்படி நான் ஜெபத்தில் நான் தரித்து இருக்கும்போது கர்த்தர் எனக்கு சொன்ன வார்த்தைகளை தான் நான் இப்போ உங்களுக்கு நான் பேசிக்கிட்டு இருக்கேன். இந்த வார்த்தையில் பார்த்தீங்கன்னா, தேவன் நம்பின ஜனங்கள்லாம் அவர் நினைச்சதை செய்யாதபடினால்தான் அவர் யுத்த காலத்தில் அவர் போய் இறங்கி நிற்கிறாரு. அப்போது இந்த யுத்தம் அப்படிங்கிற போது நம்ம வந்து ஈட்டியை கொண்டோ வில்லை கொண்டோ செய்யக்கூடிய ஒரு யுத்தம் கிடையாது. இது ஆவிக்குரிய ஒரு யுத்தமாக இருக்கிறது. இந்த யுத்தத்துக்கு என்ன தேவை அப்படின்னா, தேவ சமூகத்தில் நீண்ட நேரம் அமர்ந்திருந்து ஜெபிக்கிறத தவிர வேற எதுவுமே தேவையில்லை. தேவ வார்த்தை தான் இதுக்கு ஒரு பட்டயமாகவும் ஆயுதமாகவும் வெளிப்பட போகிறது. இப்படிப்பட்ட ஜனங்களை உருவாக்கி களத்தில் நிற்க பண்ணி, எதிராக வரக்கூடிய எல்லா தடைகளையும், எதிராக வரக்கூடிய ராஜ்யங்களையும் ராஜாக்களையும் வீழ்த்தக்கூடிய ஒரு அதிகாரத்தை கொடுக்கக்கூடியது தான் இந்த யுத்தத்தினுடைய அடையாளமாக இருக்கிறது. அதே மாதிரி பாருங்க, உபாகமம் 3:22 கர்த்தர் சொல்றாரு, கர்த்தர் தாமே உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் என்று சொன்னார். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். ஏன் இதவே சொல்லிகிட்டே இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து கொண்டு வரும்போது அது இடையில இருக்கக்கூடிய எத்தனையோ ராஜாக்கள் வந்து விரோதமாக அவங்கள எதிர்த்து வந்தாங்க. பாரமோன் ராஜா, நிறைய ராஜாக்கள் வந்தாங்க. ஏன் அவங்களெல்லாம் வந்து டைரெக்டாக வந்து இஸ்ரவேல் ஜனங்களை நீ யுத்தம் பண்ணு, இந்த ஆயுதத்தை எடுத்துகிட்டு போய் நீ அவங்க கூட சண்டை போடுன்னு ஏன் கர்த்தர் சொல்லலைன்னா, இவங்க மனமடிவாயிருவாங்க அப்படிங்கிறதுக்காக வேண்டிதான் அந்த யுத்தத்தெல்லாம் கர்த்தர் தான் பண்ணார். அந்த ஜனங்க சும்மா வேடிக்கை பார்த்துக்கிட்டு 3 நேரம் சாப்பிட்டுக்கிட்டு சொகுசாக தூங்கிக்கிட்டு தான் இருந்தாங்க. ஆனால் எந்த இடத்துல நீ உன்னை பரிசுத்தப்படுத்துன்னு சொல்கிறாரோ அந்த இடத்துல அவங்க பரிசுத்தப்படுத்த, எந்த இடத்துல ஜெபிக்க சொன்னாரோ அந்த இடத்துல ஜெபிச்சாங்க, எந்த இடத்துல தரித்து நிற்க சொன்னாரோ அந்த இடத்துல நின்னாங்க. இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு தான் இஸ்ரவேல் ஜனங்கள் 40 வருஷம் வனாந்திரத்தில் வழி நடத்திட்டு வந்த ஒரு காலகட்டமாக இருந்தது. ஆனால் அதே போல் ஒரு சொகுசான ஒரு காலகட்டத்துக்குள்ள இப்போ நம்மளை அவர் கொண்டு போகலை. அந்த காலகட்டத்தில் அந்த யுத்தம் வேணான்னு அவர் முடிவெடுத்து அந்த யுத்தத்தை அவர் செஞ்சார். ஆனால் இப்போ செய்யக்கூடிய ஒரு யுத்தம் எப்படி அப்படின்னா, 1 சாமுவேல் 17:14 கோலியாத்தின் யுத்தத்தை போல தான் இனி இந்த 26 யுத்தம் இருக்கும். கோலியாத்தின் யுத்தத்தை, கோலியாத்தை வீழ்த்ததுக்கு ராஜாக்களும் படை வீரர்களும் திரண்டு வந்து அந்த இடத்துல நிற்கும்போது யாராலையும் அவனை மேற்கொள்ளாதபடி அவன் இருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் தேவனாகிய கர்த்தரை நிந்திக்கக்கூடியவனாக இருந்தான். ஆனால்
சாப்பாடு தன்னுடைய சகோதரனுக்கு கொண்டு வந்த ஒரு சாதாரண ஒரு ஆடு மேய்க்கிற ஒரு தாவீதை கொண்டு தான் கர்த்தர் அந்த யுத்தத்தில் ஜெயிக்க பண்ணி பெரிய மாற்றத்தை கொண்டார். இந்த 26ல் யாரெல்லாம் இவனால் ஒன்றுமே முடியாது, இவெல்லாம் ஒரு ஊழியக்காரனே இல்லை, இவன் தகுதியற்றவனாக இருக்கிறான், இவன் வறுமையில் இருக்கிறான், இவன் ஒடுக்கப்பட்டு இருக்கிறான், இவன்கிட்ட என்ன இருக்கு அப்படின்னு நம்ம இன்னைக்கு எல்லா வெளி தோற்றத்தை கொண்டு ஏதோ ஒரு மனுஷனை நம்ம தீர்மானிக்கிறேன். அவன் எவ்வளவு பெரிய கிருபை வரங்கள் உடைய ஒரு மனுஷனாகவோ மனுஷியாகவோ இருந்தாலும் அவன் உடுத்துகிற உடைய வச்சு அவன் இப்படி தான் இருப்பான், நம்ம இதை செஞ்சால் போதும், இதுதான் இவனுக்கு தகுதி அப்படின்னு சொல்லிட்டு ஊழியக்காரங்களை இன்னைக்கு ஒரு பிச்சைக்கார ரேஞ்சில் பார்க்கக்கூடிய ஒரு முகத்தை நம்ம பார்க்குறோம். பெரிய டிப்டாப்பாக நம்ம போய் காரில் போய் இறங்கினோம்னா அதனுடைய தாக்குதலும் அவங்கள விசாரிக்கிற முறைகளும் ஒரு வித்தியாசமாக இருக்குது. ஆனால் எளிமை உடையில் நம்ம ஒரு ஊழியக்காரன் போகிற பொழுது அவனை விசாரிக்கிற ஒரு முகம் அது வேறு முகமாக இருக்கிறது. தேவனாகிய கர்த்தர் சொல்கிறாரு, நீ அப்படியெல்லாம் நீ செஞ்சையா, அதெல்லாம் கிடையாது. அதனால தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன், 26 தாவீதினுடைய கோலியாத்தின் யுத்தத்தை போல தான் யுத்தம் நடக்கும். கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு யுத்தத்தை தான் அவர் செய்ய போறான்னு நான் சொன்னேன். ஏன்னா தாவீது ஆடு மேய்ச்சிட்டு சாப்பாடு கொண்டு வந்தவனை எப்படி ஒரு கோலியாத்தை விழத்தட்டினாரோ அதே போல எந்த ஊழியக்காரன் ஒன்றுமே இல்லை, இவனால் எதையுமே செய்ய முடியாது, இவன் 3 நேரம் சாப்பிட்டு உயிர் வாழ்வதே ஒரு விஷயம், பெரிய விஷயமா இருக்கு, இவன் எப்படி தேசத்தை கட்ட முடியும், இவன் எப்படி தேசத்துக்கு எழுப்புதலை கொண்டு வர முடியும், இவனால் என்ன செய்ய முடியும்? கர்த்தர் ஒரு விஷயத்தை சொன்னார்னா ஒரு ஊரில் போய் இந்த வீட்டில் போய் இந்த விஷயத்தை சொல்லும் போது இந்த இடத்துலேருந்து அவன் போவதுக்கு அவனுக்கு பஸ் பேர் கிடையாது. இப்படி இருக்கிற பட்சத்தில் இவனை எப்படி கர்த்தர் எடுத்து பயன்படுத்துவார் அப்படின்னு நம்ம பார்த்து கொண்டு இருக்கிற ஒரு முகத்தோடு அந்த முகம் திரையில் கிழிக்கப்படக்கூடிய வருஷம். யாரெல்லாம் ஊழியக்காரங்களாம் உச்சான கொம்புல நீங்க தூக்கி வச்சு பார்த்து உங்களுடைய ஆசீர்வாதத்தின் ஒரு பங்கை அவங்களுக்கு கொடுத்து தேவ ராஜ்யத்தை கட்டும்படியாக நீங்கள் நினைச்சு கொடுத்தீங்களோ அதெல்லாம் விழக்கூடிய வருஷம் தான் இந்த வருஷம். அதனால தான் நான் உங்களுக்கு சொல்றேன், ஒன்றும் இல்லாத தாவீதை கொண்டு எப்படி தேசத்தில் எழுப்புதலை கொண்டு வந்தாரோ, தேசத்துக்குள்ள அந்த கோலியாத்தை முறித்து போட்டாரோ, அதே போலதான் நீங்க நினைச்ச அற்பமா நினைச்சவர்களை கொண்டுதான் கர்த்தர் தேசத்துக்கான முடிவை கொண்டு வர போறார். தேவனுடைய வருகையை முன்குறித்து சொல்லக்கூடியவர்களை கொண்டு வர போகிறார். தேவ ராஜ்யத்தை கட்டக்கூடிய பிள்ளைகளை கொண்டு வர போறாரு. நீங்க அற்பமாக நினைத்து நம்ம அற்பமாக நினைச்சவங்க தான். யாரையும் குறைச்சி எடை போடாதீங்க. அவங்களுக்குள்ள இருக்கிற அபிஷேகமும் கிருபையும் வித்தியாசமாக இருக்கும். ஒரு மனுஷன் கிருபையும் அபிஷேகத்தையும் தேவன் கொடுத்தது என்று பய பக்தியோடு கையாளுவான், அவன் பைத்தியக்காரனத்தான் இருப்பான், அவன் ஒன்றுமற்றவனதாக இருப்பான். ஆனால் தேவ ராஜ்யத்திற்கென்று வருகிற பொழுது தன்னுடைய சரீரத்தை கூட பூத உடலை கூட தேவனுக்கென்று விட்டு களைந்து போடக்கூடியவனாக நிற்கக்கூடியவன் தான் தேவ ராஜ்யத்திற்கென்று எழும்பக்கூடிய ஒரு தாவீதாகவே இருக்க முடியும் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆனால் நான் உங்களுக்கு சொல்றேன், எது என்று நம்ம யோசிச்சுக்கிட்டு இருக்கோமோ அவங்கெல்லாம் வரமாட்டாங்க. தேவ ராஜ்யத்திற்கென்று ஒதுக்கப்பட்டவளை நெருக்கப்பட்டவளை கர்த்தர் கொண்டு வந்து தன்னுடைய சித்தத்தை செய்யும்படியாக வைக்க போகிறார். இது தேவனுடைய யுத்தமாக இருக்கிற பொழுது இந்த தேவ யுத்தம் பெரிய அளவில் இருக்கு. தேவன் அவரா போய் யுத்தம் பண்ண மாட்டாரு. எந்த மனுஷனை தனக்கென்று வேறு பிரித்து வைத்திருக்கிறாரோ அவன் கரங்களை பற்றி கொண்டு அவர் போய் யுத்தம் பண்ணக்கூடியவராய் இருப்பார். இனி வரக்கூடிய காலங்களிலே ஒரு ஜெபிக்கிற ஜெப வீரனை கொண்டுதான், ஒரு தீர்க்க தரிசியை கொண்டுதான் தேசத்தினுடைய ராஜ்யங்களும் ராஜாக்களும் அமைய போகிறார்கள். அவர்கள் என்ன நினைக்கிறார்கள் அதை தவிர, ஜெபத்தில் அவர்கள் எதைகளை ஜபிக்கிறார்களோ அதை தவிர தேவனுடைய ராஜ்யங்கள் கட்டக்கூடிய காரியத்திலும் சரி, பூமியில் இருக்கக்கூடிய ராஜாக்களும் ராஜ்யங்களும் வருவதற்கான காரியங்களும் சரி, ஒரு ஜெபிக்கிற ஒரு வீரனை கொண்டுதான் எல்லா நிலைகளும் மாறும் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அதைத்தான் கர்த்தர் சொல்லுகிறார், நான் யுத்தம் பண்ண கிளம்பிட்டேன், நான் இனி யாரை என்ன மனுஷனையும் நம்பல, எவனெல்லாம் நான் எடுத்து பயன்படுத்தணும்னு நான் வச்சிருக்கணும், யாரெல்லாம் தாயின் கருவறையில முன்குறித்து எடுத்து வச்சிருக்கிறனோ
அவனுக்கெல்லாம் அதிகாரத்தையும் கிருபையும் கொடுத்து அவனை கொண்டு வந்து நான் யுத்த களத்தில் நிற்க பண்ண போறேன். இது ஈட்டியை கொண்டு யுத்தம் பண்ணுகிறது அல்ல, இதை வாளை கொண்டு யுத்தம் பண்ணுகிற யுத்த களங்கள் அல்ல, இது ஆவிக்குரிய யுத்தமாக இருக்க போகிறது. விரோதமாய் எழும்பி வரக்கூடிய ஆயுதங்களை நிர்மலமாக்க போகிறதா இருக்கிறது. நீ என்னதான் சபையில ஒரு உறுப்பினராக இருக்கலாம், நீ என்னதான் தேவனுடைய வார்த்தைகளை கேட்கக்கூடிய மனுஷனாய் இருக்கலாம், உன்னுடைய கர்த்தர் வேதத்தில் சொன்னபடி தசமபாக காணிக்கைகளை தேவன் சொன்ன வார்த்தைகளுக்கு கட்டுப்பட்டு கொடுக்கிறவனாகவே நீ நிற்கலாம். ஆனால் இதெல்லாம் உன்னை பரலோக ராஜ்யத்திற்கு கொண்டு போவதற்கான அடையாளம் இல்லை. இதெல்லாம் ஒரு உதாரணமாக, ஒரு எடுத்துக்காட்டாக கர்த்தர் சொல்லப்பட்ட வார்த்தைகள் தான். உன் ஆத்துமாவுக்காக தேவ சமூகத்தில் மண்டியிட்டு நீ ஜெபிக்க மறப்பாயானால் உன்னுடைய வாழ்க்கையில் நீ பரலோக ராஜ்யத்திற்கு போகப்படாதபடி தெரு ஓரமாய் விழுந்து கிடக்கிற பிரேதத்தை திங்குகிற நாய்களுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டவனாகத்தான் நீங்களும் நானும் இருக்க போறோம். அதனால ஒரு ஜெபம் தான் ஒரு மனுஷனை இந்த வருஷம் பாதுகாக்க போகிறது. ஜெபம் இல்லைன்னா ஒண்ணுமே இருக்க போவது இல்லை. அப்படிப்பட்ட ஒரு பாதுகாப்பு நமக்கு வேணும்னா நம்ம என்ன செய்யணும், கர்த்தர் நம்ம கிட்ட என்ன எதிர்பார்க்கிறாருங்கிறத யோசுவா 23:7 சொல்லுது. உங்களுக்குள்ளே மீதியா இருக்கிறவர்கள் இந்த ஜனத்தோடு கலவாமலும் அவர்கள் தேவனாகிய பெயரை நினைக்காமலும் சேவியாமலும் பணிந்து கொள்ளாமலும் இருக்கும்படி எச்சரிக்கையாக இருங்கள் அப்படின்னு சொல்றாரு. இது வேற நம்ம நிறைய விஷயங்களை பார்க்குறேன். பிள்ளைகளுக்கு நான் பொண்ணு பார்த்துக்கிட்டே இருக்கேன், எந்த பொண்ணுமே அமையாது. 30 வயசாயிடுச்சு, 32வது வயசாயிடுச்சு. ஒரு இந்து ஃபேமிலி வந்துச்சு, நான் கல்யாணம் பண்ண நல்ல ஒரு போஸ்டிங்கில் இருக்கார், நல்ல ஒரு நிலையில் இருக்கிறார், அதனால் நான் செஞ்சு வச்சிட்டேன். கர்த்தர் சொல்லுகிறார், இப்படிப்பட்ட 2 மனதோடையவனா உன் சுயநலத்திற்காக தேவனுடைய ராஜ்யத்தை விட்டு கொடுக்கக்கூடியவனா எவன் இருந்தாலும் சரி, இந்த 24 வாழ்வதற்கு தகுதியற்றவனாக நீ மாறி போய்வா. தேவ சமூகத்திற்கு போற, காணிக்கைகளை கொடுக்க, தேவனுடைய வார்த்தைகளை கேட்கிற, தேவனுக்கு பாடல்களை பாடுகிற, அந்த இடத்துல வேதங்களை வாசிக்கிற, ஆனா உன் இருதயத்தில் வஞ்சகம் நிறைந்திருக்குமானால், நீ உன்னுடைய நண்பனுக்கு ஒரு திருமணம் ஒரு அந்நிய இடத்துல நடக்கிற பொழுது நீ அங்கு போய் நிற்பாயானால் அதுவுமே பாவத்தினுடைய வெளிப்பாடாகவே இருக்கிறது. நான் உள்ள போகல, நான் வெளியில தான் நிக்கணும், அதுவும் சாபத்துக்குரியதா. இப்படி 2 சூழ்நிலைக்கு தகுந்தபடி தன் இருதயங்களை மாற்றிக்கொள்ளக்கூடிய தன்மையில இருக்கிற ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் கர்த்தர் சொல்லுகிறார், அந்த நிலைகளை விட்டு நீ கடந்து வா. அந்த வார்த்தைகளை உன் நாவுகள் உச்சரிக்க வேண்டாம், அந்த வார்த்தைகளை நீ உச்சரிக்க வேண்டாம். அதை நான் வெறுக்கிறேன், நான் அவைகளை அருவருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இப்படிப்பட்ட நிலைகளிலிருந்து நீ வெளியில வந்தாதான் உனக்காக நான் யுத்தம் பண்ணுவேன். இல்லை, நான் இப்படி தான் அந்நியரோடு கலப்பேன், அந்நியரோடு பெண் கொள்ளுவேன், அந்நிய தெய்வத்துக்கு முன்பாக நிற்பேன், அந்நிய தெய்வத்துக்கு முன்பாக மண்டியிடுவேன், அதுகளை அந்த தெய்வத்தினுடைய பெயர்களை நான் பேசுவேன், உச்சரிப்பேன் என்று நீ சொல்லுவாயானால் வரக்கூடிய அழிவுகளிலே வாரிக்கொண்டு போவதில்லை, முதலால் நீயாகவே இருப்பாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதனால் கவனமாயிருங்க. 2 போர்வைக்குள்ளே இருக்கிறவங்க ஒரே முகநாடிக்குள்ளே திரும்பி வந்துருங்க. வெளியில் ஒரு வேஷம், சபைக்குள்ளே ஒரு வேஷம் வேண்டாம். ஊழியக்காரனை சபையும் சேர்த்து நான் எச்சரிக்கை சொல்கிறேன். தேவனாகிய கர்த்தர் எனக்கு ஏற்கனவே சொல்லிட்டாரு, இன்னைக்கு இருக்கக்கூடிய எல்லா சபைகளும் கூறு போடப்பட போகிறது. எல்லா சபை ஊழியக்காரர்களும் சிதறுண்டு குடும்பங்கள் அலக்களிக்கப்படக்கூடிய வருஷமாக இந்த வருஷமாக போகிறது. தசம்பாகத்தையும் காணிக்கைக்க மட்டுமே சபையை நடத்தக்கூடிய போதகர்களுக்கு நான் சொல்றேன், உன் நிலைகளை மாற்றிக்கொள். இந்த வருஷம் திருந்துவதற்கு ஏதுவான வருஷம். இப்பொழுதே தேவ சமூகத்தில் மண்டியிட்டு உன்னை திருத்திக்கொள். இல்லை என்றால் தேவனுடைய ஆக்கினை உண்மையிலே வந்து விழப்போகிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். தேவனுக்கு விரோதமாக நீ எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடிகளும் உன் குடும்பங்களுக்கான பழியாகவும் சேதாரமாகவும் மாறப்போகிறது. ஏதோ தன்னுடைய சுயநலத்திற்காக செய்யப்படுகிற எல்லா ஊழியங்கள் சிதறுண்டு போவதை உங்கள் கண்கள் காணும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தேவன் மேகேபராக்கியாகே மேகரபா சலபராக்கத்துரா மேகபரியாக்கரபா. இதுவரை கர்த்தர் பொறுமையாக இருந்தார், இனி பொறுமையாக இருப்பது இல்லை. மனுஷன் மேல் வைத்த அவர் நம்பிக்கையை இப்பொழுது முற்றிலும் இழந்த தேவனாக அவர் நிற்கிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. இனி இந்த 26 வருஷத்தில் பெரிய ஒரு மாற்றத்தை நம்ம தேசத்திலையும் சரி சபைகளிலும் நம்ம பார்க்க முடியும். சபைகளெல்லாம் இதுவரை அமைதியாக கடந்து போன சபைகளெல்லாம்
பிரிந்து சின்னவினமாக சிதறடிக்கப்படுவதை காண்பீர்கள். எந்தெந்த இடத்திலெல்லாம் 5 வகையான ஊழியங்கள் இல்லையோ, மணவாட்டி சபைக்கான அடையாளமாகிய 5 வகை ஊழியங்கள் இல்லாமல் இருக்கிறதோ, ஏதோ கண் துடைப்பிற்காக சபையை நடத்தி தன் ஜனத்தை தன்னுடைய கண்ட்ரோல்குள்ள வைத்து கொண்டு எந்தெந்த சபையெல்லாம் நடத்தப்படுகிறதோ எல்லா சபைகளையும் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், விளக்கு தண்டிலிருந்து விளக்கை பிடுங்கி எறிய போகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த வருஷம் 26 சபைகள் ஒரு பெரிய பாதிப்பை கண்டடைய போகிறது. சபையின் ஊழியக்காரர்கள் மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சியை கண்டடைய போகிறார்கள். இந்த 26 சபைகளுக்கான யுத்தமாக கர்த்தர் மாற்றப் போகிறார். அவரே இறங்கி யுத்தம் பண்ணுவார். மணவாட்டியின் சபைகளை அவர் கண்டறியும்படியான வருஷம்தான் இந்த 26. இந்த 5 ஊழியங்களும் இல்லாத இருக்கிற எல்லா சபைகளும் வேரோடு பிடுங்கி அக்கினிக்கு இரையாக மாற்றப்பட போகிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதே போல பெரிய பெரிய ஆட்களும் சிறியவர்களும் அதிகாரத்துக்கு உட்பட்டலும் ஐஸ்வர்யத்தில் சிறந்தவர்களாய் நிற்கிற ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு ஜனங்களுக்கும் கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை இதுதான். இதுவரை நீங்கள் நடந்த விதங்கள் வேறு. இப்பொழுது இந்த வருஷத்தை நீ மேற்கொள்ள வேண்டும் என்றால் உத்தரவாத ஜபத்தோடு நீ தேவ சமூகத்தில் நீ தரித்து நிற்காத பட்சத்தில் உன் குடும்பத்தையோ உனக்கு உண்டானவைகளை ஒன்றாக நீ காத்துக்கொள்ள முடியாது என்று தேவன் சொல்லுகிறார். இதைத்தான் இந்த எச்சரிப்பு என்கிற வார்த்தை உங்களுக்கு சொல்லி கொடுக்கிறது. இதுவரை அவர் அமைதியாக இருந்தார். இனி தேவனாகிய கர்த்தர் அமைதியாக இருப்பது இல்லை என்று அவர் சொல்லுகிறார். பாருங்க, அதையும் மீறி நீங்க ஒரு விஷயத்தை நீங்க செய்வீங்கன்னா அதுக்கான தண்டனை என்னங்கிறதையும் தேவன் சொல்லியிருக்கிறார். பாருங்க, ஏசாயா 9:5 அமெரியா யுத்தம் பண்ணுகிற வீரனுடைய ஆயுதங்களும் இரத்தத்திலே புரண்ட உடுப்புகளும் அக்கினிக்கு இரையாக சுட்டெரிக்கப்படும். நீ கர்த்தருக்கு விரோதமா அவர் எதை எதை செய்ய வேண்டான்னு சொல்லியும் நீ அதை செய்வேனா உன்னுடைய ஆடைய ரத்தத்துல புரளும், உன்னை அவர் சுட்டெரித்து போடுவார். இந்த ரெண்டுமே நடக்கும். யுத்தத்துக்கு ஒப்பு கொடுத்துருவார். ஒரு பிரச்சனை, ஒரு ஜாதி மத கலவரம் வருதுன்னா உன்னை ஒப்பு கொடுத்துருவார். அதுலேருந்து மீண்டும் நீ வெளியே வர முடியாது. இந்த 26 வருஷம் மத கலவரத்தை தூண்டக்கூடிய ஒரு வருஷமாய் மாறப்போகிறது. ஜாதி கலவரத்தை நம்ம பார்த்துருக்குறோம். மத கலவரத்தை இதுவரை நம்ம வட மாநிலத்தில் மட்டும்தான் பார்த்தோம். குறிப்பாக தமிழகத்தில் அவைகளை இந்த 26 நம்ம கண்டிப்பாக நம்ம பார்க்கக்கூடிய ஒரு வருஷமாக இருக்க போகிறது. அது மாத்திரமல்ல, நிறைய ஊழியக்காரர்கள், பெரிய பெரிய ஊழியக்காரர்கள் மரண செய்திகளை நம்ம கேட்க போகிறோம். பெரிய பெரிய ஊழியக்காரர்கள் ஊழியத்தில் வீழ்ச்சிகளை சந்திக்க போகிறார்கள். தேவனுக்கு பிரியமில்லாமல் நிற்கக்கூடிய எல்லா ஊழியங்களும் பிடுங்கி அக்கினிக்கு இரையாக மாற்றப்படுகிறது. அதே போல அரசியலில் மிகப்பெரிய ஒரு கொந்தளிப்பை அரசியல் அமைப்புகள் காணப்போகிறது. அது நம்மளுடைய இந்திய தேசத்தில் மாத்திரமல்ல, உலக நாடுகளிலே மிகப்பெரிய ஒரு கொந்தளிப்பான ஒரு செய்தி உலக நாடுகளை குலுக்கக்கூடியதாக மாறப்போகிறது. நம்ம நினைச்சிட்டு இருந்த மாதிரி ராஜ்யங்கள் வெளிப்படாது. நினைக்காதது வித்தியாசமான ஒரு போராட்டத்தின் மத்தியில், இரத்த சிந்துதல் மத்தியில் ஒரு ராஜ்யம் அமைக்கப்படும். தேர்தலுக்கு முன்பாக நிறைய கலவரங்களும் கொலைகளும் கொள்ளைகளும் வெட்டு குத்துகளும் இரத்தாறு ஓடக்கூடிய நிலைகளும் ஏற்பட போகிறது. நிறைய வாகன விபத்துகள், குறிப்பாக வாகனங்கள், அதாவது கார்கள் விபத்துகள் நிறைய நடக்கும். ஏற்கனவே கர்த்தர் சொன்ன மாதிரி நவம்பர்லேருந்து அவர் சொல்லிகிட்டு இருக்காரு. நான் அப்பப்போ உங்களுக்கு மெசேஜ் போட்டுட்ருக்கேன். நவம்பரு டிசம்பர்னு சொன்னது அப்படியே நடந்தது. இப்பவும் சொல்கிறாரு, மீண்டுமாக மறுபடியும் அவர் சொல்கிறாரு. வாகனம் நிறைய விபத்துகள். காரில் போகிறவங்கெல்லாம் நீ ஜெபிக்க முழங்கால் படியிட்டு நீ ஜெபிக்கலைனா நீ வெளியில் போயிட்டு மறுபடி வீடு திரும்புவதற்கான பாதுகாப்பு இல்லை. ஜெபிக்கிறவனை தவிர வேற யாருமே பாதுகாப்பாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. நீங்கள் வேலைக்கு போகக்கூடியவர்களாக இருந்தீங்கன்னா ஒரு ஜெப குழுவுக்குள்ளே உங்களை கொண்டு போய் சேர்த்து கொள்ளுங்க. அப்போ உங்களுக்கான பாதுகாப்பு உண்டாகி இருக்கும் என்று நான் உங்களுக்கு கட்டளை இடுகிறேன். அது மாத்திரமல்ல, நிறைய ட்ரெயின் விமான விபத்துகள் எல்லாம் நிறைய ஏற்பட போகிறது. இதையெல்லாம் இயற்கையாகவே நடக்கக்கூடிய விஷயங்கள் அல்ல. இந்த விபத்துகள் எல்லாம் உருவாக்குவாங்க. இந்த விபத்து நடக்கணும்னு திட்டமிட்டு செய்யக்கூடிய சதியாக இந்த விபத்துகள் எல்லாம் நடக்கும் என்பதை கர்த்தர் உங்களுக்கு சொல்றாரு. அது மாத்திரம் இல்லாமல் வாலிப பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு நிலைகள் வெளிப்பட போகிறது. நிறைய கற்பழிவு, விபச்சார காரியங்கள், இவைகளெல்லாம் எதெல்லாம் விபச்சார வேசித்தனத்தின் கிரிகளெல்லாம் மறைவாக இருந்ததோ
பெரிய பெரிய அதிகாரிகள், தலைவர்கள், தேச தலைவர்கள் இவர்களுக்குள்ள மறைவாக இருந்த நிறைய ரகசியங்கள்லாம் வெளிப்படக்கூடிய வருஷமாக இந்த 26 மாறப்போகிறது. அதனால தான் இந்த தேசம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சவாலை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு நிலையில் இருக்குது. இது வந்து பொதுமக்கள் நிறைய சாவுகளை எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நிலையாக இந்த வருஷம் மாறும். நிறைய மரண ஓலத்தை கேட்கக்கூடிய ஒரு வருஷமாக இந்த வருஷம் இருக்கும். ஜெபிக்கிற மனுஷன் தப்பி பிழைப்பான். உங்கள் பிள்ளைகளெல்லாம் கவனமாக இருக்க சொல்லுங்கள். இன்டர்நெட் மூலமாக நிறைய மோசடிகள், பண விரயங்களை நீங்கள் பார்க்க போகிறீங்க. நிறைய வீழ்ச்சிகள், ஆபத்துகள், போராட்டங்களை நீங்கள் பார்க்க போகிறீங்க. எந்த இடத்துல என்ன செஞ்சாலும் அது நமக்கு ஆபத்தாக, தேவனுடைய பாதுகாப்பு இல்லைன்னா எல்லாமே ஸ்தம்பித்து போகும் என்பதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதே போல் சிறு பிள்ளைகளெல்லாம் 1 வயசுலேருந்து 10 வயசுக்கு உட்பட்ட பிள்ளைகளை வித்தியாசமான ஒரு நோய் வந்து தாக்க காத்திருக்கு. உங்கள் பிள்ளைகளெல்லாம் நீங்கள் தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து பாதுகாத்து கொள்ளுங்க. இந்த காரியங்களும் நீ வரக்கூடிய நாட்கள் 26 நடக்க போவதற்கு ஏதுவான ஒரு காரியமாக அமையும். தேர்தல் வர்றதற்கு முன்னாக நிறைய பிரச்சனைகளை இந்த தேசம் சந்திக்கும். நான் சொன்னது இந்தியா தேசம். திகேன்மா ஹோல் லஹம ரூக்கார் லாஸ்மை கீமி யூ ரீபா ராக்கபர் யாக்கரபா லாசக்கட்டோ பரியாக்கரபா. எந்தெந்த மனுஷன்லாம் கர்த்தர் தன்னுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்காக மறைத்து வைத்திருந்தார் எல்லா பிள்ளைகளையும் மறுபடியும் கொண்டு வந்து தேவ ராஜ்யத்துக்கண்டு இந்த 26 எழுந்து பிரகாசிக்க பண்ணும்படியாக எழுப்ப போகிறார். புது புது ஊழியர்கள், ஊழியக்காரர்கள் இதெல்லாம் இந்த வருஷத்தில் புறப்படுவார்கள். பழைய ஊழியக்காரர்கள், தேவனுக்கு பிரியம் இல்லாதவர்களெல்லாம் விழுந்து போவதை இந்த வருஷத்தில் காண்பீர்கள். குறிப்பாக ஊழியக்காரர் பிள்ளைகள் எல்லாம் நிறைய பாவத்தில் விழுந்து போகிற ஆண்டாகவே இந்த 26 இருக்க போகிறது. பிசாசு வஞ்சித்து போடக்கூடிய ஒரு வருஷமாகவும் இந்த 26 வெளிப்பட போகிறது என்பதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதனால் நான் தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிஞ்சு நீங்கள் தேவ சமூகத்திற்கு முன்பாக மண்டியிட்டு ஜெபிக்கிறத நாடுங்க. எங்கெல்லாம் தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு கிடைக்கிறதோ அங்கெல்லாம் போய் தேவனுடைய வார்த்தையை நீங்கள் கேட்டு, எச்சரிப்பை கேட்டு அதிலிருந்து பாவத்தில் இருந்து ஆபத்திலிருந்து விலகி கொள்ளும்படியாக உங்களை நீங்கள் பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். தெஹன்மே நேபா ராக்கால போஸ் மே ஹீமியூ ரீபா ராக்கால பெரியாக்கர மாசியா. இயற்கை சீற்றத்தினால நிறைய அழிவுகள் வரும். இயற்கை சீற்றம்னா பூமியை சார்ந்த, மலையை சார்ந்தது, சமுத்திரை சார்ந்த பகுதிகள் எல்லாம் நிறைய அழிவுகள், பனி உருகக்கூடிய தன்மைகள், கடல் மட்டம் கூடக்கூடிய தன்மைகள் எல்லாம் வெளிப்படும். மின்னலும் இடியும் இதுவரை சாதாரணமாக இருந்தது. இனிமேலெல்லாம் அந்த மின்னலும் இடியினால் கூட நிறைய ஜனங்கள் மரணத்தை காணக்கூடிய ஒரு நிலைகள் ஏற்பட போகுது. திமா உலாக ரபோஹர் அக்கமா சபா ரீபா ரியாக்கபர் யாக்கபர் ரபா லக்கர மாசியா. தொழில் செய்யக்கூடியவர்களுக்கெல்லாம் இந்த வருஷம் ஒரு செழிப்பான ஒரு வருஷமாக தான் இருக்கும். தொழில் செய்யக்கூடிய பிஸ்னஸ் அவங்க செய்யக்கூடியவர்களெல்லாம் ஒரு ஆசீர்வாதமான வருஷமாக இருக்கும். ஆனால் பெரிய பெரிய தொழில் அதிபர்களுக்கெல்லாம் இடி விழுகிறதை போல ஒரு பெரும் அதிர்ச்சி காத்திருக்கிறது இந்த 26. அதே போல் இந்த தங்கத்தினுடைய நிலைகள் இவ்வளவு கூடுதலாக நிற்கிறதை கண்டு நீங்கள் பயப்பட வேண்டாம். இது கீழே தரமட்டமாக மாறக்கூடிய நிலைகளும் வருகிறது என்று கர்த்தர் சொல்லுகிறான். திகன்மே நேபா ராக்கபா லகடபா சகல பரியாக்கரா. தேசத்தில் இன்று பார்க்குற மனுஷரை நாளைக்கு பார்க்க முடியாத நிலை, தேச தலைவர்கள் நிறைவேறி மறிக்கக்கூடிய ஒரு நிலைகள் வெளிப்பட போகிறது. சினிமா துறையில் நிறைய முக்கியமான புள்ளிகள் எல்லாம் மறிக்க போகிறாங்க. சீரியலை சார்ந்த பகுதிகள், சினிமா சார்ந்த பகுதிகள் நிறைய தற்கொலைகள் நடக்கும். நிறைய மோசடி வழக்குகள் தொடரப்படும். இப்படிப்பட்ட சில அரசியல் அமைப்புகள் கலைக்கக்கூடிய தன்மைகள் வெளிப்படும். சில அரசியல்கள் காணாமல் போகக்கூடிய நிலைகளும் ஏற்படலாம். சில அரசியல்கள் தங்களை தக்க வைத்துக் கொள்வதற்காக நிறைய காரியங்களை செய்து அது பொதுமக்களுக்கு வீழ்ச்சியையும் கொண்டு வரலாம். இப்படிப்பட்ட ஒரு நிலைகள் தான் தேசம் இருக்கிறது. குறிப்பாக ஒரு விஷயம், நிறைய இடங்களில் தீப்பற்றி கொள்ளக்கூடிய தன்மைகள் வெளிப்படும். அது எண்ணெய் கிடங்காக இருக்கலாம், எதுவாகவும் இருக்கலாம். ஆனால் தீப்பற்றி எரியக்கூடிய ஒரு நிலைகள் வெளிப்பட போகிறது. 800 சார்ந்த பகுதிகளெல்லாம் நிறைய தீ விபத்துகள் நடப்பதற்கு எதுவான நிலைகள் உருவாகும். அதே போல் தென் மாவட்டத்தில் மத கலவரங்கள் அதிகப்படியாக வெட்டிக்கிட்டு சாகக்கூடிய நிலைகளில் வரும். அந்தந்த இடத்துல இருக்கிறவங்க உங்கள் தேசத்துக்காக, உங்களுடைய மாவட்டத்திற்காகவும் நீங்கள் ஜெபத்தில் தரித்து இருந்தீங்கன்னா இந்த காரியங்கள்லாம் தவிர்க்கப்படும். சபையெல்லாம் நிரந்தரம் இல்லாத ஒரு சபையெல்லாம் பிடுங்கி எரியப்படக்கூடிய நிலை. ஊழியக்காரர்களும் சரி, சபையை நடத்தக்கூடிய போதர்களும் சரி, உங்களுடைய ஊழியங்களெல்லாம் தக்க வைத்துக்கொள்ள உங்களை நீங்கள் பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள்.
தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ். இந்த வார்த்தைகளை நீ தந்ததற்காக ஸ்தோத்திரம். முது பிள்ளையோடு இருந்து பெரிய காரியங்களை செய்யுங்க. ஆசீர்வாதம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.